கிராசரி டாஸ்க்ல 5 ஜாம் பாட்டிலையும் சாச்சனா எடுக்கல. ஆனா 5 பாட்டில எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஆளு சாச்சனா தான். சாச்சனா தப்பு செய்யல, ஆனா தப்பு நடந்ததுக்கு காரணம் சாச்சனா தான். என்ன குழம்புதா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்விகள்லாம் கேட்டார் விஜய் சேதுபதி சார். ஆனா சரியான கேள்விகளை கேட்டாரான்னு யோசிச்சு பார்த்தா சத்தியமா இல்லைங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் செலந்தி வலையே விரிக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ராஜாராணி டாஸ்க்ல ராஜாவும் சரியா விளையாடல, ராணியும் சரியா விளையாடல. ஆனா ராஜாவாகிய ராணவ கேசரியை நிக்க வச்சு கேள்விகளா கேட்டு அவரை பயங்கரமா இரிட்டேட் பண்ணாரு விஜய் சேதுபதி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உள்கூத்து இருந்தது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்கெட்ச் ராணவுக்கு இல்ல, வேற ஒருத்தருக்கு. ஆனா ஸ்கெட்ச்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க இவரு. கேர்ள்ஸ் பாய்ஸ்னு கிடையாது. லைனை தூக்குன உடனே பயங்கரமா சில பேருக்குலாம் அள்ளு விட்டுச்சு. யாருக்கெல்லாம் அள்ளு விட்டுச்சு, ஏன் அள்ளு விட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமா? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்குறேன். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில ஒன்னொன்னா உங்களுக்கு அடிக்க வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சவுண்ட் மாமி சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர்ல அப்படி ஸ்கொயரா இருக்கும் தெரியுமா, சப்ஸ்கிரைப் அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் டிங்னு கிளிக் பண்ணிடுங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சரி, வீடியோக்குள்ள போலாமா? கிராசரி டாஸ்க் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் கேவலமா விளையாடிட்டாங்க. 12,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ணி இருக்கிற கிராசரிஸ்ல ரொம்ப கம்மியா தான் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கிராசரிஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ், அதாவது இவங்க என்னெல்லாம் எடுத்து பேக்குள்ள போட்டாங்கங்கறத கொடுத்து அனுப்பிச்சாரு. அதுல மொத்தமா 5 ஜாம் பாட்டில் இருந்ததா, 3 பீனட் பட்டர் இருந்ததா. ஜாம் பாட்டிலோட பீனட் பட்டரோட விலை வந்து ஜாஸ்தி இருந்தாலும் 3 பீனட் பட்டர் உள்ள அள்ளி போட்டிருக்காங்க. அதை சாச்சனா போடலைங்க, வேற இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க. அது கடைசி வரைக்கும் யார்கிட்டயுமே வந்து இவங்க கன்ஃபஸே பண்ணல. அதை தவிர ஜாம் பாட்டில் 5 எடுத்ததுக்கு காரணமும் சாச்சனா தான் இப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்ம மாதிரி இருக்கா? ஏன்னா நேத்திக்கு தான் சாச்சனா எடுக்கல அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து தொண்டை தண்ணியை கத்தி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருப்பாரு. ஆனா ஆக்சுவலா இந்த 5 பாட்டில் ஜாம் எடுக்கிறதுக்கு காரணமே சாச்சனா தாங்க. இது சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல என்ன நடந்ததுல இருந்தே நான் வரேன். சாச்சனா முதல்ல ரொம்ப போகணும்னு அடம்பிடிச்சது உண்மை. ஏன்னா வேற நிறைய பேரை உள்ள அனுப்பணும்னு நினைக்கும் போது எல்லா கேம்லயும் எல்லா டாஸ்க்லயும் அடம்பிடிச்சுக்கிட்டு நான் ஏன் போகக்கூடாதுன்னு உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டு பயங்கரமா ஒரு குழந்தை மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட அடம்பிடிக்கிறது சாச்சனாவுடைய வழக்காயிருச்சு. இது எல்லாருமே பார்த்து இரிட்டேட் ஆனாங்க. ஆனா உள்ள இருக்கிற பிஃபோர் கண்டஸ்டன்ஸ் ரொம்பவே பழகிட்டாங்க சாச்சனாவை ஏதோ குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி. அதுல குறிப்பிட்டு புதுசா வந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்க்கு சாச்சனா வந்து இந்த குழந்தைத்தனமா பண்றது ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா வெளியில இருந்து வரும்போது தான் அநியாயங்கள் இன்னும் கண்ணுக்கு உறுத்துற மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி தாங்க உறுத்திச்சு பஞ்சரிக்கு. அதனால இவ எதுக்கு போகணும், அதை அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வாரமா இந்த சாச்சனா ஃபுட்டுக்கு பண்ற அலப்பற, பயங்கரமா அடம்பிடிக்கிற நேச்சரு, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து தனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த தன்மை, ரொம்ப சூசியா இருக்கிறது, ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கிறது, அட்ஜஸ்டே பண்ணிக்காம இருக்கிறது. அதுவும் ஏதாவது ஒரு லெவல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டா எல்லா கேர்ள்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அட்ஜஸ்ட் பண்றது ஏதோ இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஹைனஸ், ஒரு குயின் வந்து தானும் அட்ஜஸ்ட் பண்றோம்ல அப்படின்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்றதையே இவங்களுக்கு லைஃப்ல வந்த பாக்கியம் மாதிரி இந்த மித்த கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணணும்னு இவங்க நினைச்சிட்டு இருந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் வளர்ந்துகிட்டே இருந்தது வாரமா. இதுக்கு காரணம் ஓரவஞ்சனைன்னு நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன்னா சாச்சனா செய்யற எந்த தவறுகளுமே விஜய் சேதுபதி கேள்வி கேட்டதே இல்லை. அதே சமயத்துல யாராவது சாச்சனா அகேன்ஸ்டா ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டாலோ ஏதோ கொஞ்சம் ஒரு 100%ல 20% நியாயம் சாச்சனா கிட்ட இருந்தாலும் அந்த ஒரு தருணத்தை விட்டு கொடுக்காம விஜய் சேதுபதி ஆப்போசிட்ல இருந்தவங்க, அதாவது சாச்சனாவோட சண்டை போட்டுப்பாங்கல்ல, அவங்கள நிக்க வச்சு சாச்சனா கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் கதற ரோஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரும். நல்லாவே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு போன வார சம்பவம். ஏன்னா முகசுழிவு ஏன் இப்படி காட்டினாங்கிற ஒரு விஷயத்த 42வது நாள்ல சௌந்தர்யா கிட்ட கேள்வி கேட்டு பயங்கரமா ஃபயர் பண்ண வச்சிருப்பாரு. மித்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸை வச்சே இவர் வன்மத்தை ரொம்ப கக்குறீங்கன்னு இந்த வாரம் சொன்னாரு. ஆனா சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி வன்மத்தை கக்க வச்சாரு. அந்த முகசுழிவுன்னு ஒரு விஷயத்துக்கு விஜய் சேதுபதி வன்மத்தை, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸோட வன்மத்தை தூண்டி ஒரு பொண்ணுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணும்போது மட்டும் அது வன்மம்னு தெரியல அவருக்கு. ஆனா சௌந்தர்யா தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் எல்லாம் கேவலமா வன்மமா ஒருத்தங்க பேசும்போது திருப்பி அந்த பொண்ணு அடிச்சதை வந்து வன்மம்னு இவர் சொல்லிட்டாரு. இவர் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் நல்லா யோசிச்சு பாருங்க. சௌந்தர்யா அந்த டாஸ்க்ல வந்து பாய்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க என்னவும் விளையாட மாட்டேங்கிறீங்க, இன்னும் கொஞ்சமாவது விளையாடுங்கன்னு சொல்றதெல்லாம் வன்மமா? அந்த ரோஸ்டிங் விஷயத்தை பூசி முழுகினதுக்கு காரணம் ஏன்னா சாச்சனா அதுல ரொம்ப வன்மத்தின் வன்மம், அச்செல்வ வன்மம், அந்த மாதிரி ஒரு திருக்குறள்ல சொல்ற அளவுக்கு பயங்கரமா வன்மத்தை கொட்டியிருக்கும், தப்பா பேசியிருக்கும், வரம்பு மீறி இருக்கும், கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கும், சடிஸ்டிக்கா நடந்திருக்கும். நீ அழறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லியிருக்கும். இந்த டாபிக்கை டச் பண்ணா தன் பொண்ணை வந்து திட்ட வேண்டியதா வந்துருமேன்னு சொல்லிட்டு தான் இவர் ஒட்டுமொத்தமா எல்லாரும் தப்பையும் கேன்சல் பண்ணி விட்டு அதை பத்தி பேசாம விட்டுட்டாரு. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த ரோஸ்டிங் சௌந்தர்யாக்கு வராம சாச்சனாக்கு வந்து சாச்சனா கிட்ட சௌந்தர்யா சாச்சனா பேசின மாதிரி நீ அழறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு ஒரு வேளை சொல்லி சௌந்தர்யாவை சும்மா விட்டுருப்பாரா விஜய் சேதுபதி? சாச்சனாவுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனும் கேர் கொடுக்குறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சௌந்தர்யாக்கு ரொம்பவே ஃபேவரிசம் காட்டக்கூடாது, கொஞ்சம் கூட காட்டக்கூடாது, பயங்கரமா அவங்களை ஒரு வல்னரபிள் ஸ்பாட்ல போட்டு கார்னர் பண்ணணுங்கிற நேச்சர் விஜய் சேதுபதிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சௌந்தர்யா கிட்ட நிறைய தவறுகள் இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் கரெக்டா செய்யறாங்க. அந்த கேம் ஷோலயே கொடுத்த காசுக்கு கரெக்டா நடந்துக்கிறாங்க, மனசாட்சியோட. தட் இஸ் பீங் வெரி ஓப்பன். இமேஜை பத்தி யோசிக்காம தான் வந்து நல்லவனு ப்ரொஜெக்ட் பண்ணாம யோசிக்கிறத சொல்றாங்க. அது நல்லவனா கிட்டவனாங்கிறது நீ டிசைட் பண்ணிக்கணும். மக்கள் கிட்ட விடுற மாதிரி ஆட்டிடியூட் அந்த பொண்ணு கிட்ட மட்டும் தான் இருக்கு. சோ அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற அந்த ஆட்டிடியூட் மத்தவங்களுக்கும் வரணும்னா அவரை கொஞ்சம் அந்த கம்யூனிகேட் பண்ணலாம்ல. ஆனா அதை கூட கிளவரா கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தாங்க தோணுது நிறைய இடங்கள்ல. கிராசரி டாஸ்கே எடுத்து வச்சு இவர் ஏன் பேசினாருன்னா சாச்சனா தப்பு செய்யலங்கிற ஒரு
பாயிண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இந்த சாச்சனாவை கார்னர் பண்ணது சௌந்தர்யா தான் ப்ரூவ் பண்றதுக்காக கூட இதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா சின்ன தப்பு செஞ்சாலும் அவர் ரொம்ப பெருசா பாக்குறாரு. சௌந்தர்யா தப்பு செஞ்சா அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரதுக்காகவே இந்த கிராசரி டாஸ்க் அவர் எடுத்தார். ஏன்னா உள்ள வேற லெவல்ல பயங்கரமா தப்புகள் நடந்ததே இந்த ரோஸ்டிங் விஷயத்துல தான். அந்த ரோஸ்டிங்கை விட்டுட்டு இந்த கிராசரிங்கிற ஒரு சின்ன புண்ணாக்கு விஷயத்தை ஏன் பிடிச்சி வச்சாரு இவரு? இந்த கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. சரிங்க, அந்த பொண்ணுங்க எல்லாம் இந்த பொண்ணை அக்யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தப்பு பண்ணல, ஆனா தப்பு நடந்ததுக்கு இந்த பொண்ணு தான் காரணம்னு நான் ஏன் சொன்னேன்? இந்த பொண்ணு பயங்கரமா அந்த சுகர் சாக்லேட் எல்லாம் எடுத்து திங்குதுங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அன்ஷிதா வந்து அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல அன்ஷிதாவும் கேர்ள்ஸும் பண்ற ஒரு பெரிய கோழத்தனமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுக்கே தெரியுது விஜய் சேதுபதி பயங்கரமா அந்த பொண்ணை ஃபேவரிசம் பண்றாருன்ட்டு. உள்ள இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்குறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் யாரு? ஜாக்லின், தர்ஷிகா, இவங்க எல்லாம் கூட அந்த பொண்ணை வந்து பயங்கரமா கொஞ்சறாங்க. நான் ஏன் தர்ஷிகா ஜாக்லின் எல்லாம் சொல்றேன்னா, ஆண்களணியில ஏதாவது ஒரு இடத்துல அறம் தவறு யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீறிட்டு பொங்கி வந்து சண்டை போடுற இவங்க எல்லாம் கூட அந்த பொண்ணு இவ்வளோ தப்பு செஞ்சாலும் அதை தாங்கிக்கிட்டு ஏன் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இவ்வளவு கொடுக்கணும்? ஏன்னா நம்மளுக்கே தெரியுது விஜய் சேதுபதி அந்த பொண்ணை ஃபேவர் பண்றாருன்னு. உள்ள இருக்கிற கேர்ள்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்காதா? சோ இந்த பொண்ணை ஃபேவர் பண்ணா நம்மள வந்து திட்ட மாட்டாரு, நம்மள ரோஸ் பண்ண மாட்டாரு. ஆனா என்ன அளவுக்கு நம்ம வந்து இந்த பொண்ணை ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறோமோ, இந்த பொண்ணை நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃபேவரா போய் முடியும். நம்ம இந்த பொண்ணை திட்டினா அங்க வந்து ஃபயர் கிடைக்கும், அதாவது இங்க அடிச்சா அங்க வலிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க கேர்ள்ஸ். இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தது அன்ஷிதா தான். ஆனா அன்ஷிதாக்கு ஒரு ஹியூமன் பீயிங் தானங்க. எவ்வளவு நேரங்க ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்திட்டு தன் சுய கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு பயங்கரமா ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இரிட்டேஷனை தாங்காம இருக்க முடியாது இல்லையா? நீங்க நல்லா வந்து லைவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ரேஷனிங் கம்மியா இருக்கும்போது எல்லாருக்கும் 2 தோசை தான். ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் 3 தோசை உனக்கு சுட்டு கொடுத்தேன்ல, உனக்கு அப்ப வந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு கம்மியா இருக்குன்னு உனக்கு சொல்ல தோணுச்சா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் முட்டை விஷயத்துல எனக்கு வந்து பாயில்ட் எக் வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது நீ பீட்ரூட் அப்படியே நான் உனக்கு பீட்ரூட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்காக ஸ்பெஷலா சமைச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அன்ஷிதா இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு ஃபேவர்டா இருந்தாங்கன்ட்டு. ஆனா இவ்வளவு ஃபேவர்டா இருந்த அன்ஷிதாக்குள்ளேயும் உள்ள ஒரு வன்மம் கிரியேட் ஆக காரணம் இருந்தது சாச்சனா தான். இவ்வளவு கிரீடியா மத்தவங்களை பத்தி யோசிக்காம தான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்க ஒருத்தங்க வந்து ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்து வழங்கிட்டே இருந்தானா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு பயங்கரமா சைக்கலாஜிக்கல் அழுத்தம் உண்டாயிரும். அந்த அழுத்தம் தான் எல்லா கேர்ள்ஸ்க்கும் உண்டாச்சு. அதனால இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட இவங்க வந்து அவங்களுடைய அந்த லிமிட்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த இடத்துல உடைஞ்சிருச்சு கேர்ள்ஸுக்கு. என்னடா சாப்பாடே இந்த வாட்டி கிடைக்காதா இந்த சாச்சனால தான் அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதுக்கு காரணம் இவ்வளவு ஜாம் சாப்பிட்டு அள்ளி சாப்பிடுது. அப்போ உள்ள கிராசரி டாஸ்க்குள்ள போகும்போது இந்த பொண்ணு எடுக்கிறத தவிர நம்மளுக்கும் கொஞ்சம் ஜாம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்பிரேஷன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துப்போம், இல்லாட்டி இந்த பொண்ணே தின்னு தீத்துரும் 3 பாட்டிலையும் நம்மளுக்கும் 2 பாட்டில் எடுத்துப்போம்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல எடுத்த மாதிரி தான் இருந்தது. இந்த பொண்ணுடைய கிரீடி பிஹேவியர் தான் மித்தவங்களை இட் ஃபோர்ஸ் தெம் டு டேக் மோர் ஜாம். பொண்ணுக்கு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல இந்த மாதிரி நிறைய சாப்பிடணுங்கிற தாட் ப்ராசஸ் இல்ல. மித்த கேர்ள்ஸ் எல்லாம் கம்மியா தான் எடுத்து மாடஸ்டா சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்காங்க. இவ்வளவு எடுத்து அள்ளி உள்ள பாக்ஸ்ல போடணும்னு மித்த கேர்ள்ஸ்க்கு சத்தியமா தோணி இருக்காரு. ஆனா ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஆனா தப்பு எங்க நடந்ததுன்னு மஞ்சரி கேட்கிறப்போ இந்த அன்ஷிதாவும் ஜாக்லினும் ஊம குசும்பிகள் மாதிரி உம்முன்னு இருந்தது தப்பு. இந்த விஷயம் நாங்க தான் பண்ணோம். ஆனா அந்த பொண்ணோட ஆட்டிடியூட்னால தான் எங்களை இது தூண்ட வச்சதுன்னு சொல்லி அழகா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தா அழகா அவங்களும் மாட்டிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பண்ற தப்ப கிளியரா வெளியில கொண்டுட்டு வரவும் சான்ஸ் கிடைச்சிருக்கும். இதை வந்து விஜய் சேதுபதி கேட்கும் போது கூட இவங்க 2 பேரும் சொல்லிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப லாக் ஆயிட்டு இவங்க 2 பேரும் சொல்லவே இல்லை. ஹோஸ்ட் வந்து இப்படி பயஸ்டா இருக்கும்போது யோசிக்கவும் தோணாதுல்ல, ஹோஸ்ட்டுக்கு ஃபேவரா இருக்கிற ஒரு பொண்ணை வந்து தப்பா சொல்றதுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சாச்சனா ஜாம் எடுக்கல, ஆனா ஜாம் இவ்வளோ எடுத்ததுக்கு காரணம் சாச்சனா அப்படின்ட்டு. இரண்டாவது, இவர் கம்ப்ளீட்டா இவ சௌந்தர்யா மேல தலையில இந்த தப்பு இந்த அக்விசிஷன் எல்லாம் வந்ததுக்கு காரணம் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பின் பண்ணது பெரிய தப்பு. இந்த லிஸ்ட் எடுத்துட்டு வந்து சாச்சனா போயிட்டு சௌந்தர்யா கிட்ட பேசுறாங்க. அப்ப சௌந்தர்யா கிளியரா சொல்றாங்க, நீ ஜாம் எடுக்கலையா, ஒண்ணுதான் எடுத்திருக்கியா, அப்ப மிச்சம் எல்லாம் எடுத்தது யாருன்னு சொல்லிட்டு கிளியரா கண்டுபிடிச்சு அவ எடுக்கலையாமே அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல பேசினாங்க. இப்போ தன்கிட்ட ஒண்ணு தப்பு இருக்குன்னா இத வந்து டெலிபரேட்டா சாச்சனா தான் தப்பு பண்ணான்னு கார்னர் பண்ணணும்னு சௌந்தர்யாக்கு இருந்ததுன்னா அதை வந்து மித்த கேர்ள்ஸ் இடையில ஷேர் பண்ணி அந்த பொண்ணு ஒண்ணு தானே எடுத்திருக்கு, நீங்க எப்படி எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு காரணம்னு ஒரு விஷயத்தை வந்து மித்த கேர்ள்ஸ் கிட்ட சௌந்தர்யா வந்து ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க, கம்முன்னு இருந்திருப்பாங்க. இதை விட கம்முன்னு இருந்தது ஜாக்லினும் அன்ஷிதா தான். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பீனட் பட்டர் எடுத்தது அவங்க தான்ட்டு, ஜாம் பாட்டில் எடுத்தது அவங்க தான்ட்டு. அவங்க சும்மா இருந்தாங்க. ஆனா அவங்களை அக்யூஸ் பண்ணணும்னு விஜய் சேதுபதிக்கு தோணல. ஆனா சௌந்தர்யாவை தேவையே இல்லாம உள்ள எடுத்துட்டு வந்து சாச்சனாவை ஏன் நீங்க ராங்கா அக்யூஸ் பண்ணீங்கன்னு சௌந்தர்யாவை போய் திட்டுறாரு. இதனால போன வாரம் வரைக்கும் ஏன் சாச்சனாக்கு மட்டும் இவ்வளவு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாருன்னு எனக்கு தோணும் போது ஏன் சௌந்தர்யாவை வேணும்னே ஓர வஞ்சனையோட அந்த பொண்ணை ரொம்பவே டாண்ட் பண்றாரு, குத்துறாரு, கொடைறாருன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் தோணுதா? அடுத்தது ராஜாராணி டாஸ்க் நடந்ததா? அந்த ராஜாராணி டாஸ்க்ல 2 பேரும் தான் தப்பா செஞ்சாங்க, 2 பேரும் தான் ஒழுங்கா செய்யல. அப்போ ராணியா இருக்கிற சாச்சனாவை ஒரு 5 நிமிஷம் தான் வந்து அவர் வந்து கேள்வி கேட்டிருப்பாரு, நீ ஏமா ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணு. ஆனா ராணவ் மேல பயங்கரமா ரைடு விட்டுருப்பாரு. இதுக்கு ஆக்சுவலா ஸ்கெட்ச் ராணவ் இல்லைங்க, ராணவுக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்காக ராணவை எந்திரிக்க வச்சு ராணவை ரோஸ்ட் பண்ணல, ரோஸ்ட் வேற ஒருத்தருக்கு போடுறதுக்காக இந்த ஸ்கெட்ச் போட்டுச்சு. அது
யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ராணவ் எந்திரிச்சாரா, ராணவ் நீ ஏன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு விஜய் சேதுபதி கேட்டாரா, அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும், இவரு பெர்ஃபார்ம் பண்ணாம போனதுக்கு காரணமான 2 பேர் மேல ஏன் வந்து இவங்க வந்து பண்ணல, ஏன் என்ன பெர்ஃபார்ம் பண்ண விடல, என்னெல்லாம் சொல்லி என்ன பெர்ஃபார்ம் பண்ண விடலங்கிற லிஸ்ட் எடுத்து தீபக்கையும் ரயனையும் கரெக்டா கொடுத்துருவாருன்னு தான் பாத்துட்டு இருந்தாரு விஜய் சேதுபதி. ஆனா இந்த பையன் என்னமோ சார் நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் ராஜாவா இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சேன்னு ஒரு குருட்டாம் போக்குல உருட்டிக்கிட்டே இருந்தான். நான் அவர் செய்யலன்னு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா விஜய் சேதுபதி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அந்த பையனை பார்த்து கத்திருப்பாரு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த பையன் உருட்டினது இல்ல, அந்த பையன் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த பையனுக்கு ஒரு கோவத்தை வர வச்சு, இவனுங்கனால தானே நான் வந்து பண்ண முடியாம போச்சு சார், இவங்க தான் சார் காரணம், இவங்க தான் சார் என்ன பண்ண விடலன்னு அந்த பையனுக்கு கோவம் வர வச்சு அந்த பையனை வந்து அவனோட கோவத்தை தீபக் மேலேயும் ரயன் மேலேயும் டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த அவ்வளவு அளவுக்கு கீயை போட்டு திருவி இருப்பாரு விஜய் சேதுபதி. இதை புரிஞ்சுக்காம மக்கா இருந்த ரயனு நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமா வளர்னது விஜய் சேதுபதிக்கு ஆக்சுவலா அவர் விரிச்ச வலையில தீபக்கோ ராயனோ வந்து சிக்கல, அதனால உட்கார சொல்லிடுறாரு. நீங்க அதை கவனிச்சிங்களா? இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கேமராமேன் நக்கலியா உனக்கு கரெக்டா கொண்டு போக்கஸ் வந்து தீபக் மேல வைக்கிறாரு. தீபக் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவர் போட்டு நெத்திய தீர்க்கிற திரியில இங்க இருக்கிற சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்துரும் போல இருக்கு. சோ அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த பையனை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் பல வாரமா அவர் செஞ்சுட்டு இருக்காரு சார். உள்ள இருக்கிற எந்த பசங்களும் சொல்றது இல்ல, அறம் தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ற முத்து கூட தீபக்கு அகைன்ஸ்டா பேசுறதே இல்ல. தீபக் அகைன்ஸ்டா எல்லாருமே பாய்ஸ் எல்லாம் பின்னாடி தான் போய் பேசுனாங்க. தீபக்கு அகைன்ஸ்டா பேசுறது, ரஞ்சித் வந்து மோசமா சரியா கேம் விளையாடாம பிக் பாஸ் கிட்ட இருந்து சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்ய வந்திருக்கோன்னு ஒரு ஜஸ்டிபிகேஷனுமே கொடுக்காம ரொம்ப சோம்பேறித்தனமா தாந்தோணித்தனமா ஒரு அட்டர் சேஃப் கேம் விளையாடுற ரஞ்சித்தை எந்த கேள்விகளும் முன்னேந்து கேட்கறது இல்ல. முத்து வரைக்கும் நான் சொல்றேன். அதுவும் முத்துவை ஏன் சொல்றேன்னா, கிராசரி டாஸ்க்ல பாய்ஸுக்கு எல்லாம் பயங்கர மன வருத்தம் இருந்தது. யார் மேல? தீபக் மேல. கிராசரி டாஸ்க்குள்ள போனது யாரு? தீபக், முத்து, விஷால். கேர்ள்ஸ் டீம்ல வந்து கிச்சன் இருக்கறனால பாய்ஸ் டீமுக்கு கேர்ள்ஸ் டீமுக்கு உள்ள போய் தான் சமைக்கணும். சமைக்கிறதுக்கு ஒரு தடவையும் டாஸ்க் பண்ணணுமேனு யோசனை இருந்து அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணுங்கிற பிளான்ல எப்படியாவது அதாவது குக் பண்ணாம சாப்பிடுற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாங்கிற பிளான்ல தான் உள்ள போனா விஷால். ஆனா எந்த ஸ்நாக்கையும் எடுத்துக்க விடாம ஏற்கனவே கிராசரிஸ் வந்து நிறைய இருக்கும்போது தக்காளி வெங்காயத்தை வச்சு பாக்ஸை வந்து அடைச்சு வச்சாருன்னு முத்துவே சொல்லியிருப்பாரு தீபக் பின்னாடி. அதாவது ஏற்கனவே 2 பாக்கெட் தக்காளி இருக்குப்பா, இவர் 7 பாக்கெட் தக்காளி எடுத்து வைக்கிறாரு உள்ள. என்ன தக்காளி ஜூஸ், தக்காளி சாஸ், தக்காளி சட்னி அப்படின்னு தக்காளியிலேயே பண்ணி போட போறாரா என்ன? 3 நேரம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு நல்ல விட்டத்தை பார்த்துட்டா இருக்க போறோம்னு சொன்னது முத்து. இப்போ விஜய் சேதுபதி இவரை ஏன் நீங்க பாராட்டல? சாப்பாட்டெல்லாம் தானே எடுத்தாரு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுக்க விடாம சாப்பாட்டுக்கு எது குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு தீபக்கு வந்து சாதகமா பேசும்போது ஆமா சார் அவர் கரெக்டா தான் செஞ்சாருன்னு அப்படியே அந்தர் பல்ட்டி எடுத்து டபுள் சைட் கோல் அடிக்கிறாரு முத்து. இங்க முத்துவோட கேம் சூப்பரா தாங்க போயிட்டு இருக்கு. பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ் தான். கேர்ள்ஸ்க்கு டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. ரொம்ப இமோஷனலா இருக்கிறது இல்ல, ரொம்ப அண்ணன் தம்பி அந்த உறவெல்லாம் பேசுறது இல்ல மாதிரி தெரியும். நான் வரேன் அப்ப பயங்கரமா ஒரு பிளான் போட்டு ஒருத்தரை கவுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஆனா இதுக்கு இடையில அறத்தோட தான் விளையாடுவேன்னு இவர் சொல்ற பாயிண்ட்டுக்கு எனக்கு மாற்று கருத்து இருக்குங்க. அறத்தோட விளையாடுன இவர் இப்படி சொல்றாரு, இவர் இங்க வைப்போமா? இந்த இடத்துல ஆரிய வைப்போம். ஏன்னா அறத்தோட விளையாடினவர் அவர் ஒருத்தர் தான் இது வரைக்கும். முத்து அறத்தோட விளையாடுறோன்னே வச்சுக்கோம். ஆரி வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கல. ஹி வாஸ் நோ ஃப்ரெண்ட் டு எனிபடி. யார்கிட்டயும் வந்து லாயலாவோ விசுவாசத்தை காட்டல. ஏன்னா விசுவாசத்தை காட்டினானா நம்ம தப்பு செய்யறதுக்கு நம்ம உடனே ஆயிரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதனால யாரோடையுமே ஃப்ரெண்ட்ஷிப் பாவிக்கல. யார் தப்பு செஞ்சாலும் முன் வந்து சொன்னாரு. ஆனா முத்து என்ன செய்யறாரு, இங்க வந்து தீபக்கை பத்தி தப்பா பேசுறாரு பின்னாடி. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து கேட்டா தீபக்கை பத்தி நல்லதா பேசுற. எல்லா எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தீபக் வந்து கேட்கிறாரு முத்து கிட்ட, என்ன முத்து என்னை பத்தி ஒரு பின்னாடி பேச்சு போச்சு போல இருக்கு. பேசுனதே இந்த பையன் தான். ஆனா இப்ப இவன் என்ன சொல்றான், சார் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க, கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. கடுப்பாயிட்டோம்னு சொன்னா பரவாயில்ல, கடுப்பாயிட்டாங்கன்னு சொல்லி இவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். இப்போ அறம வந்து நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற பையனா நீ ஏன் பயப்படுற தீபக்கு? சார் இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தோம், நாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா 8 கிலோ நீங்க தக்காளி எடுத்து வச்சீங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமா வந்து எதுக்குன்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தானே நானே நீ சொல்லியிருந்தானா அவர் அறத்தோட விளையாடுறவருன்னு நம்ம ஒத்துக்கலாம். இப்ப பின்னாடி ஒண்ணு பேசிட்டு முன்னாடி தீபக் கிட்ட வேற மாதிரி பேசுறது. ரஞ்சித் வந்து சரியா வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் நினைக்காம இருந்திருப்பாரு. ஆனா நான் வந்து நாட் பெர்ஃபார்மிங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து சொல்ல சொன்னா முத்து வந்து அவரை வந்து ரஞ்சித்தை வந்து பேரை எடுத்ததே கிடையாது. ஏன்னா ரஞ்சித்தை அவருடைய குட் புக்ஸ்ல வச்சுக்கணும். ஏன்னா இவர் மண்ட செலவு செய்யறதுக்கு சில பேர் தேவை. அந்த மண்ட செலவு செய்யறதுக்கு வச்சிருக்க சில பேர் வந்து மெயினாவே தீபக், அப்புறம் ரஞ்சித், அப்புறம் சத்யா, இவங்க எல்லாம் தான் வச்சு ஒரு மண்ட செலவை செஞ்சு பிளே பண்றாரு. மண்ட செலவை செஞ்சு பிளே பண்ற மேனிபுலேஷன் கேம் பண்றவங்களே அறத்தோட இருக்க முடியாது. ஏன்னா எல்லார்கிட்டயுமே தன்னுடைய பாயிண்ட் வந்து கான்பிடென்ட்டா மத்தவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அதை வைக்கிறவங்க தான் அறத்தோட விளையாடுறாங்க. அதான் ஆரி பிரதர் செஞ்சார். ஆனா முத்து இந்த மேனிபுலேஷன் கேம் செய்யும் போது அவங்களுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருந்ததுன்னா ஓ மாற்று கருத்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அங்கே சொல்லுவாரு. ஆனா இவர் சொல்றது இல்ல. அதுக்கு காரணம் உண்மையிலேயே இவர் அறத்தோட விளையாடல. அந்த ஒரு இடத்துல தான் அடி வாங்கிறாரு முத்து. அதனாலதான் கோடு வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பல பேர் சந்தோஷத்துல குதிச்சாங்க. சௌந்தர்யா குதிச்சாங்க, சாச்சனா குதிச்சாங்க, தர்ஷிகா குதிச்சாங்க,
அதாவது கேர்ள்ஸ்ல சில பேர் குதிச்சாங்க, ஜாக்லினை தவிர. அதே மாதிரி பாய்ஸ்ல யாரெல்லாம் ரொம்ப வந்து அது பிடிக்காம போயிருச்சு, அதாவது இந்த மாதிரி கேம்ல இந்த மாதிரி கோட பிரிச்சு அது பிடிக்காம போனது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யா, முத்து, தீபக், ரஞ்சித் சார். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல ரெண்டு வகையா பிரிக்கலாங்க. ஒன்னு வந்து பயங்கரமா மேனிபுலேட் செஞ்சு நிறைய பேரை அவங்களுடைய பாயிண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கொண்டுட்டு வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. அதை தான் ஜாக்லினும் செய்யறாங்க, அதான் முத்துவும் செய்யறாங்க. சோ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு மெஜாரிட்டி கிரியேட் பண்ணி அவங்க ஸ்ட்ராங்கா காட்டிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி பிரிச்சும் போது தான் நடக்கும். இண்டிவிஜுவல் கேம் போது நீ எல்லாரையும் எதிர்த்து பேசணும். இங்க உட்காந்து மூல செலவெல்லாம் செய்ய முடியாது. செஞ்சானா படுப்பாயிருவாங்க, நீ மாட்டிப்ப. சோ இந்த பருப்பெல்லாம் இந்த கோடு கிழிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் ஆக. அதனாலதான் ஜாக்லினும் முத்துவும் பயங்கரமா அவங்களுக்கு வந்து இது பிடிக்காம போச்சு. தீபக்கு ஏன் இது பிடிக்காம போச்சுன்னா, தீபக் வந்து ஒரு ஆளுமையா தான் ஒரு பாஸ் அது மாதிரி காமிச்சிட்டு அந்த பாய்ஸ் குரூப்பே ஆண்டுட்டு இருந்தார். இப்போ இண்டிவிஜுவல் கேம்னு வந்துருச்சுன்னா எவனுமே ஒரு சொல்றதை கேட்க மாட்டாரு. எல்லா இடத்துல இருந்தும் இவர் மேல பானங்கள் தொடுக்கப்படும். அவரோட ஈகோவை காட்டுறதுக்கு அவருக்கு ஒரு தருணமே இல்லாம போயிடும். அதனால பயங்கரமா பயந்தாரு தீபக். இப்போ அந்த ரஞ்சித் சத்யாக்கெல்லாம் என்ன ஆட்டிடியூட் இருக்குன்னா, சரி 50 நாள் தாண்டியாச்சு, அப்பா நம்ம இன்னும் நம்ம இவங்களுக்கெல்லாம் வின் பண்ணணுங்கிற பெரிய எண்ணம் மாதிரி தெரியல. சோ என்னன்னா எவ்வளவு நாள் இருக்கோமோ உள்ள இருக்கலாம், பேமெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் 50 நாளைக்கு என்ன கணக்கு, 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிடாது அவங்களுக்கு. இது வெறும் ரஃபா தான் நான் சொல்றேன். அப்போ இவங்களுக்கு வந்து மொத்தமா எல்லா டீமும் வந்து எல்லாம் பிரிச்சு விட்டுட்டாங்கன்னா இவங்க போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஆகும். சோ இன்னும் கொஞ்சம் 10 நாள் இருந்தா நமக்கு பேமெண்ட் கிடைக்குமே, அந்த பேமெண்ட் கம்மியாக போதேன்னு இவங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருக்கிறனால தான் இவங்க ரொம்ப பயந்தாங்க. ரெண்டாவது, இவங்களால யாருக்கு பின்னாடியும் போய் இவங்க தான் லீடர், இவங்க சொன்னதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால இவங்க சொல்ல முடியாது. அதனால இவங்க பயந்தாங்க. சாச்சனாவும் சௌந்தர்யாவும் ஏன் ஹாப்பியானாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சரியா விளையாடுறாங்களான்னு யோசிக்கிறதுக்கு மேல இவங்க ரெண்டு பேருமே யாரையுமே மெனிபுலேட்லாம் பண்ணல. இதுதான் நான் அப்படின்னு, நான் கெட்டது செஞ்சாலும் இதுதான் நான் அப்படின்னு காட்டினாங்க. அது வந்து அடமுடிச்சாலும் அதை வந்து சூழ்ச்சி வலை பின்னிலாம் செய்யல, அது ஓப்பனா செய்தது. அதே மாதிரி சௌந்தர்யா அது பயங்கர ஓப்பனா அடிக்குது எல்லா விஷயத்தையும். அதனால இவங்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவல் கேம்னு வந்தா தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை இன்னும் நல்லா காட்டலாம், நல்ல ஒரு களம் அமையுங்கிற இவங்களுக்கு உள்ள ஒரு தாட் ப்ராசஸ் தான் வெளியில வந்தது. ஸோ ஜெனுவினிட்டியோட இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த கோடை எடுத்தது பயங்கர ஒரு சாதகமாக தான் போய் முடியும். ஏன்னா இங்க யாரும் யாருக்கும் விசுவாசம் காட்ட தேவையில்ல, இங்க யாரும் யாரையும் ப்ளீஸ் பண்ண தேவையில்லை. இனிமே இண்டிவிஜுவல் கேம்னு வரும்போது பாப்போம் கைஸ் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோடு எடுத்தது ஒரு சிறந்த மூவ்னு கூட சொல்லலாம். இந்த பிக் பாஸ் உடைய புது டிசிஷன் பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? நான் பண்ண அப்சர்வேஷன்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா, இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதுல உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸையும் உங்க கமெண்ட்ஸையும் படிக்க நான் ஆவலா இருக்கேன். சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Till I meet you in the next video. It's bye from Saumi Mommy guys. Bye.